பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் சந்நிதியில் வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். இன்றைக்கும் சவுலை பற்றின பாடங்களை நாங்கள் படிக்கப் போகிறோம். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கென்று கற்றுக் கொடுக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நேர்த்தியை கற்றுக்கொள்ள நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே அவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டதுபடி வாழ கர்த்தர் வழி செய்கிறார். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட்டும் ஆண்டவரை. நேரில் வந்திருக்கிற மக்களும் ஆன்லைனில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற மக்கள் அனைவரோடு கூட உடைய பிரசன்னம், பாதுகாப்பு, வழிநடத்தல் உண்டாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செஞ்சு உட்காருவோம். தேவஜனமே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் படித்து கொண்டிருந்தோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இவ்வளவு நேரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வெறும் ஜீனியாலஜி, மக்களுடைய பெயர்கள் என்று ஒவ்வொரு முற்பிதாக்கள் பற்றி பேசி, பிறகு கோத்திரங்கள் பற்றி பேசி, 9ஆம் அதிகாரத்தில் சில தலைவர்களை பற்றி பேசி, லேவியர்கள் இல்லை முக்கியமானவர்கள், ஆசாரியர்களை முக்கியமானவர்கள், ஆலயத்து காவற்காரர்கள், கேட் கீப்பர்ஸ், இவர்களெல்லாம் பற்றி பேசின அந்த எழுத்தாளர் திடீரென 10ஆம் அதிகாரத்தில் சவுல் பக்கம் திரும்பி சவுலுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். இதை படிக்கும்போது நமக்கு என்னவாய் தோன்றுகிறது என்றால், இந்த எழுத்தாளர் எழுதி கொண்டிருக்கிற காலத்தில் சவுல் மரித்திருக்கக்கூடும். தட் குட் பி த டைம். அது அந்த நேரமாக இருக்கக்கூடும் என்று யோசிக்கத்தகுந்ததாக இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு பழையசெல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எழுதி கொண்டிருக்கும் போது திடீர்னு அந்த நேரத்தில் அந்த சப்ஜெக்டில் அப்பொழுது நடக்கிறது நம்ம எழுதுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சம்பவம் எழுதின மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் பெயர்களை பற்றி எழுதினார், பெரிய அளவுக்கு சவுலை பற்றி எழுதினார், சவுளுடைய தகப்பன் பற்றி பேசினார், அவருடைய சித்தப்பாவை பற்றி பேசினார். எல்லாம் பேசின அந்த எழுத்தாளர் இப்பொழுது திடீரென சவுளுடைய மரணத்தை பற்றியும் யுத்தத்தை பற்றியும் பேச போகிறார். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகமே இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் வந்து அமர்ந்த பிறகு நடக்கிற ஒரு காரியங்களாய்தான் இருந்தது. அங்கு தான் எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா சவுல் இஸ்ரவேலர்களை ஆளுகை செய்யும்பொழுது அவருடைய ரூலிங், அவருடைய தலைமத்துவத்திலே உள்ள பிழைகளினால் அவர் பாதிக்கப்பட்டு, அதனால் அந்த தேசம் பாதிக்கப்படுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம ஏற்கனவே 1 சாமுவேல்லையும் 2 சாமுவேலும் படித்த அதே சம்பவங்கள் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆவதையும் நம்ம பார்க்க முடியும். இதில் என்ன நரேஷன் கொடுத்துருக்கிறார்களோ அதே விளக்கத்தை தான் சாமுவேலின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்க கூடும். நாம் அதை படிக்கிறோம். இது எதற்கென்றால், என்ன நடந்தது என்பதை போஸ்ட் எக்ஸிலிக் ஆடியன்ஸ், அதாவது இஸ்ரவேலர்கள் இந்த லேண்டில் வந்து வாழ்கிறாங்க, இவ்வளோ நாள் இருக்கிறாங்க, பிறகு நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த யூதர்கள் மிஞ்சி இருக்கிறவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போய் 70 ஆண்டுகள் கழித்து திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவங்க ஊரே ஒரு சுடுகாடு போன்று, பாலைவனம் போல் இருக்கிற அந்த ஊரில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கப்பட்ட புஸ்தகங்கள் தான் இந்த 1 நாளாகமம் மற்றும் 2வது நாளாகமம் புஸ்தகம். இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது நம் அனைவருக்கும் ஒன்று தோன்றும், God is bigger than our past. பழையவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். இந்த நிகழ்காலத்தை காட்டிலும் நம் தேவன் பெரியவர், வருங்காலத்தை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். நாம் ஒன்றை தான் செய்ய வேண்டும், அவர் பாதத்தில் விழுந்து அவரிடத்தில் சரணடைந்தால் நாம் ஆடு மேய்க்கிற தாவீதாய் இருந்தாலும் உயரலாம். அவரை தேடவில்லை என்றால் அரசனாய் இருந்தாலும் ஆண்டி ஆய்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. தாவீதை பற்றி படிக்கிறோம். மன்னிப்பு கோரி ஜெயித்த மன்னர்களில் தாவீது முதலாவது இருக்கிறார், எசேக்கியா முதலாவது இருக்கிறார். ஆமாம், மன்னிப்பை கோரி மனம் திரும்பாதபடி வாழ்ந்த மனாசே போன்ற மன்னர்களை போன்றும் கூட நாம் இதிலே படிக்கிறோம். He talks about tragedy of kings. It talks about the victories of kings
ராஜாக்களுடைய வெற்றியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களுடைய தோல்விகளை பற்றியும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. obedience will bring a result which is called God's blessings. கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அதுதான் என்னவா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் என்பது நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும், ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும். அது வெற்றி தான், வெற்றியின் மீது வெற்றி தான். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எருசலேம் தேவாலயம் உண்டாக்குவதற்கு முன்பதாகவும் ஆசாரியத்துவம் இருந்தது. அவர்கள் பாலைவனத்திலே ஸ்டார்ட் பண்ணது. ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள். எருசலேம் தேவாலயம் உண்டான பிறகும் ஆசாரியத்துவம் இருந்தது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகும் ஆசாரியத்துவம் இருந்தது. இன்றைக்கு எருசலேம் தேவாலயமே இல்லை, இருந்தாலும் மகா பிரதான ஆசாரியர் ஆசாரியத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கும்போது வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம், இளங்காளையின் ரத்தம் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. The blood of Jesus Christ has an unconditional power and unconditional promise. நீங்களும் நானும் தகுதி இல்லை என்றாலே இருந்தாலும் கூட அதை கோரினால் போதும், நமக்கு உதவி செய்ய அது நம்மிடத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எப்போதும் ஒன்றை சொல்லுகிறார். இந்த நரேஷன் மூலமாக, இந்த எழுத்துக்கள் மூலமாக தன் மக்கள் தன்னிடம் திரும்ப வேண்டும் என்பதை விரும்புகிறார். நம்ம மனதளவில் ஆண்டவர் விட்டு தூர போயிருக்கலாம், வாழ்க்கை அளவில் ஆண்டவர் விட்டு தூர போயிருக்கலாம், வேலை அளவில் ஆண்டவர் விட்டு தூர போயிருக்கலாம், கர்த்தருக்கு நமக்கு நெருங்கிய சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது everyone need to return to God. Every Jew need to return to God. ஒவ்வொரு யூதனும் தேவனிடம் திரும்பினால் தான் அவனுக்கு வாழ்க்கை என்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திரும்பி வருகிறவர்கள் அவர் வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்பதையும் முக்கியத்துவப்படுத்துகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு நமக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதினால்தான் நமக்கு நன்மை என்று. The prioritization of temple, ஆலயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாளாகமத்தின் புஸ்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆசாரியத்துவம், ஆலயத்தில் செய்கிற பலிகள், ஆலயத்தில் எடுக்கிற ஜபங்கள் முக்கியம் என்பதையும் இது நமக்கு கற்று கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய செய்தி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், சவுலுடைய மரணம். இஸ்ரவேலுடைய வரலாற்றை பற்றி பேசின இந்த புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் திடீரென தன்னுடைய மெயின் சப்ஜெக்டுக்கு இறங்குகிறது. எழுத்தாளர் முக்கியமான சப்ஜெக்ட் எழுதுகிறார். என்ன முக்கியமான சப்ஜெக்ட் என்றால் சவுலுடைய ஆட்சி. சவுலுடைய ஆட்சியை பற்றி கூட பேசவில்லை, சவுலுடைய அபிஷேகத்தை பற்றி பேசவில்லை, சாமுவேலை பற்றி இன்னும் பேசவே இல்லை. திடீரென சவுலுடைய மரணத்தை பற்றி பேசுகிறது. நல்ல வேலை 1 சாமுவேல் 2 சாமுவேல் படித்தோம், அதனால் இது கண்டினியூ ஆச்சு. இல்லைனா நமக்கு இது என்னன்னே தெரியாது. யாருங்க இந்த சவுல் என்று கேட்போம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் எல்லாம் நன்மையான காரியங்களை எழுதியிருக்கிறார். 66 புஸ்தகம், 40 எழுத்தாளர்கள், 66 புக்ஸ், 40 ஆத்தர்ஸ். ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திருக்காங்க. ஒன்றா வாழ 3000 வருஷமாக வாழ்ந்தவர்கள் இந்த 40 பேரும். ஆமாம், இந்த 40 பேரும் 3000 காலங்களிலே வாழ்ந்தவர்கள் ஒரே புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரியவில்லை. இது கட்டாயமாக இதனுடைய எழுத்தர், இதனுடைய ஆத்தர், இதனுடைய பிரதான எழுத்தாளர் அவர் வானத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விரலை பிடித்து ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகம் என்பது 66 மாபெரும் புஸ்தகங்கள் அடங்கிய ஒரு மாபெரும் நூலகம், லைப்ரரி என்று சொல்லலாம். வேதாகமம் என்பது 66 மரங்கள் கொண்ட ஒரு பெரிய தோட்டம் என்று சொல்லலாம். இந்த வேதாகமத்தை 66 நதிகள் ஒன்றாய் சேர்கிற ஒரு மாபெரும் சங்கமம் என்று சொல்லலாம். என்ன வேண்டுமானாலும் இதை பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு சவுலுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்த பெலிஸ்தியர்களை பற்றி சொல்கிறார்கள். கில்போவா மலையின் மீது யுத்தம் துவங்கி இருக்கிறது. The death of King Saul. இந்த கில்போவா மலையை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால், இந்த கில்போவா மலையில் மழை கூட பெய்யக்கூடாது என்று தாவீது அரசன் அதை பற்றி சொல்லி இருக்கிறார். அதை பற்றி ஒரு சாபம் விட்டிருக்கிறார். கில்போவா மலையை பற்றி பேசும்போது, ஏனென்றால் அங்கே யார் மரித்தார்கள்? சவுலும் அவருடைய மகன்களும் மரித்தார்கள். ஆமீன். இஸ்ரவேலிலே உள்ள இந்த கில்போவா மலை மிகவும் ஒரு செழுமையான மலையாய் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். கில்போவா உடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை.
ஆமாம், கில் என்றால் மலை என்று சொல்லப்படுகிறது. மற்ற காரியங்கள் இதை பற்றி நமக்கு சொல்லவில்லை. இதில் மிக முக்கியமாக நாம் படிப்பது என்னவென்றால், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் உண்டான யுத்தம். The battle between Israel's army and Philistines army which took place in Mount Gilboa. 1 சாமுவேல் 28 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த யுத்தம் முடிகிறது. யுத்தத்தின் முடிவிலே சவுல் ராஜா அவருடைய வீழ்ச்சி, அவருடைய மகன்களாகிய யோனத்தான், அபினதாப், மெல்குஷா மகன்களுடைய மரணம் நம்மால் காண முடிகிறது. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இந்த ட்ராஜடி நடந்த, அந்த யுத்தத்தினால் நடந்த ட்ராஜடி நடந்த அந்த மலையை தாவீது அரசன் சபிக்கிறான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், ஈ மவுண்டன்ஸ் ஆஃப் கில்போவா, கில்போவின் மலைகளே, உன்னில் பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது, உன்னில் உச்சிதமான பழங்கள் தோன்றாது. ஏன் என்றால் பலவான்களுடைய பட்டயமும் கேடயமும் என்ன பண்ணப்பட்டது? அவமதிக்கப்பட்டதே. சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல மரித்தாரே என்று தாவீது அரசன் அன்றைக்கு சொல்ல இருக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கிறது. வரலாற்றிலே படிக்கும் பொழுது ஒரு குரூசைடருடைய யுத்தம், ஒரு சிறு யுத்தம் அங்கே நடந்து இருக்கிறது. அதுவும் அந்த கில்போவா மலையின் மேலே நடந்தது. இது போல் பல பல யுத்தங்கள் அந்த இடத்துல நடந்திருக்க கூடுகிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். சமாரியாவின் வழியிலும் வெஸ்ட் பேங்க் உடைய வழியிலும் இது நம்மால் பார்க்க முடிகிறது. கில்போவா மலை, கில்போவா மலையினுடைய அதில் வாழ்கிற மரங்கள் ஏறக்குறைய 170 வகைகளான மரங்கள் அங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் கில்போவா மலையோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கில்போவா மலையினுடைய மிகவும் துக்ககரமான விஷயம் என்றால், வரலாற்றிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த அருமை சவுல் ராஜா அவர்கள் மரித்தார். இப்பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் யார் என்று நமக்கு தெரிந்து விட்டது. இஸ்ரவேலர்கள் யார் வழியில் வந்தவர்கள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த பெலிஸ்தியர்கள் யார்? அன்றைய பெலிஸ்தியர்கள் வாழ்ந்த பகுதிக்கு இன்றைக்கு பாலஸ்டைன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பிலிஸ்டைன், இப்போ பாலஸ்டைன் என்று பெயர் இருக்கிறது. இவர்களை பற்றி ஆமோஸ் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது நமக்கு தெரிகிறது. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவர்கள் கிரேத்தா என்னும் தீவிலிருந்து வந்தவர்கள். ஆமாம், நீங்கள் எத்தியோப்பியரை போன்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் காப்தோர், சீரியர்கள் கீரிலிருந்து வந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்காக. பெலிஸ்தியர்களை நாம் படிக்க வேண்டும் என்றால் ஐலண்ட் ஆஃப் கிரேட்டா. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே பெலிஸ்தியர்கள் கூட்டமாக இல்லை, அங்கங்கே சிறு சிறு கூட்டமாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே போய் பலுகி 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேராய் மாறி வருவதற்குள்ளாக பெலிஸ்தியர்களும் பலுகி பெருகிவிட்டார்கள். ஆமேன். நல்லவர்களும் பெருகுவார்கள், தீயவர்களும் எல்லாரும் குடும்பமாக இருக்கும், எல்லாரும் பெருகுவார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் அன்றைக்கு ஒருவன் சண்டை போட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் நல்லவர்கள், லட்சக்கணக்கான பேர் தேயர்களோடு சண்டை போடத்தக்கதாக இன்றைக்கு பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கும்போது, ஆபிரகாம் நடந்து கொண்டிருக்கும் போது தான் பெலிஸ்தியர்களும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். இஸ்ரவேலர்கள் நாடோடிகளைப் போல வாழ்ந்து எகிப்துக்கு சென்று திரும்பவும் அடிமைகளாய் இருந்து கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் திரும்பி வருவதற்குள்ளாக பெலிஸ்தர்கள் 7 பட்டணங்களை அமைத்திருந்தார்கள். அவங்க ஆல்ரெடி ராஜாக்கள் அங்கே தோன்றிட்டாங்க, நம்ம இன்னும் ராஜாக்களே தோன்றவில்லை. அவர்களை பற்றி 2 மிக முக்கியமான காரியங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள். தேவர் ஹார்ட் ட்ரிங்கர்ஸ், அவங்க நன்றாய் போதை பொருள் எடுக்கிறவர்கள், அவர்கள் திராட்சை மதுபானம் குடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். 2வதாக அவர்களுடைய கையில் உள்ள எல்லா பொருள்களிலும் இரும்பு இருந்ததாம். இஸ்ரேலில் இரும்பு கிடையாது, இஸ்ரேலில் இரும்பு ரொம்ப குறைவு, ஆனால் அவங்கள இரும்பு நிறைய இருந்துச்சு. அதனால தான் சண்டைன்னு வரும்போது இரும்பு ரதங்களோடு அவர்கள் வந்தார்கள். ஆமாம், அவர்களை பற்றி சொல்கிறார்கள், கிரேத்தா தீவிலிருந்து வந்தபடியால் அவர்களுக்கு கிரேக்கர்களோடும் சம்பந்தம் இருந்தது. கடலை தாண்டின அவர்களுக்கு கடல் தாண்டின துறைமுகங்களிலே அவர்களுக்கு நிறைய ட்ரேட் இருந்தது, அவர்களுக்கு பிஸ்னஸ் இருந்தது. அதனால் இரும்பு பொருள்களையும் அதிநவீன மிலிட்ரி டெக்னாலஜியான பொருள்களையும் கிரேக்கர் கையிலிருந்து வாங்கி அதை இஸ்ரேலுக்கு விரோதமாக உபயோகப்படுத்தப்பட்டது நமக்கு தெரிகிறது. அவர்கள் போட்டு கொண்டு வந்த ஹெல்மெட், அவர்கள் கையில் இருந்த கேடயம், அவர்கள் கையில் இருந்த பட்டயம், அவர்கள் கையில் இருந்த ஈட்டி, இவைகள் இஸ்ரவேலர்கள் கையில் இல்லை. ஆமேன். இஸ்ரவேலர்கள் கல்லோடும் கவனோடும் போகிறாங்க.
ராஜா கையில் பட்டயம் இருக்கும், மீதி பேர் கையில் பட்டயம். ஆனால் அங்கே மொத்த மிலிட்ரி கையிலே என்ன இருக்கும்? பட்டயம் இருக்கும். 1 சாமுவேல் 28:4 சொல்லுகிறது, பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் டெரிட்டரி மட்டும் இல்லை, டீப்பாக உள்ளே வந்துட்டாங்க. கில்போவா மலை என்பது பார்டரில் இல்லை, இஸ்ரேலுக்குள்ளே இருக்குது. அவன் அவ்வளோ தூரம் உள்ளே வந்து ராஜாவை கொலை செய்ய வேண்டிய நேரம். சவுல் உள்ளே வந்த இந்த பெலிஸ்தியர்களோட சண்டை போடும்போது ஆயத்தப்படுகிறான். நமக்கு தெரியும், அதுக்கு முந்தின நாள் தான் சவுல் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் போய் அஞ்சனம் பார்க்கிறான், அதில் அவன் மரித்து விடுவான் என்று அவள் சொல்லுகிறாள். சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார்கள். அவர் அதான் சொல்கிறார், வித் ஃபியர் ஹி வென்ட் டு பேட்டில். தேவஜனமே ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் நமக்கு பயம் வருதோ பயத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பயத்தோட ஆண்டர் காலில் விழணும். சிலர் பார்த்தோம்னா பயங்கரமாக பயப்படுவாங்க, ஆனால் எங்கே போவாங்க? வேலைக்கு போயிடுவாங்க, போகக்கூடாது. வேறு யுத்தத்துக்கு போவாங்க, போகக்கூடாது. பயம் ஒரு மனிதனை கர்த்தர் பக்கம் திரும்பும்படியாக அழைக்கிறது. இந்த செத்து போன்னு சொல்ல, அது என்ன பண்ணுது? அது ஒரு பாடியில் உள்ள ஒரு நல்ல இமோஷன், நல்ல உணர்வுகள். அது ஒன்று. நமக்கு பயம் வந்தால் பயத்தில் செத்து போன்பதற்காக, பயத்தில் கர்த்தரை தேடு என்பதற்காக. சவுலுக்கு நல்ல பயம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அவன் வேஷம் மாறி அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் போனான். ஆனாலும் யாரிடம் வரவில்லை? கர்த்தரிடம் வரவில்லை. நம்பர் 1, பயப்படுறவங்க யார் கையில் போனோம்? கர்த்தர் கையில் போனோம். நம்பர் 2, நல்லவங்க கையில் போனோம் உதவிக்கு. எங்கே போனோம்? நம்பர் 3, ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பீப்புள் கையில் போனோம். புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் பல மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் தெரியுமா? பயம் வரும்போது கெட்டவர்கள் கையில் உதவி போவாங்க. மறந்துடாதீங்க, அவங்க உங்களை சின்ன குழியில தூக்கி பெரிய குழியில் போட்டுருவாங்க. நம்பர் 1 யார் கையில் போனோம்? ஆண்டவர் கையில் போயிடணும். சில நேரம் ஆண்டவர் கையில் போகும்போது நமக்கு ப்ரேயர் ஹெல்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். உடனே ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கையில் போகணும். அவங்க நமக்கு ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை கொடுப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ட்ராக்கில் இருப்பாங்க. எனக்கு அந்த முறை எத்தனையோ முறை பரிசுத்தவான்கள் உதவி செய்திருக்கிறார். ஆமேன். அப்புறம் ஹெல்ப்புக்கு யார் கையில் போகணும்? நல்லவங்க கையில் போகணும். நமக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவர்கள் என்று. அந்த நேரத்துலேயும் கெட்டவங்க கையில் நம்ம போனோம்னா, ஆனால் கெட்டவங்க போல்டாக இருப்பாங்க. கவலைப்படாத அப்படின்வாங்க. நோ 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 நோ, நான் கவலைப்படுறது நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறதுனால போவாது. என் ஆண்டவர் என்னை பார்த்து கவலைப்படாதுன்னு சொன்னார்னா தான் என் கவலை என்னை விட்டு போகும். we need to pray. சவுல் தன்னம்பிக்கையில் போனான். தன்னம்பிக்கையில் பயத்தை ஜெயிக்க முடியாத தேவஜனமே. இட் இஸ் அன் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. இட் ஷுட் பி ஓவர் கம் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை போடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது என்றால், அப்போ பயமுள்ள ஆவி யார் கொடுத்திருக்கிறது? சாத்தான். இதை நம்மால் மேற்கொள்ள முடியாது. யூ cannot beat around the air. காற்றை குச்சி வச்சு அடிக்க முடியாது. காற்றை குச்சி வச்சு அடிச்சுங்கிறதுக்காக கொரோனா செத்துறாது. குச்சி வச்சு அடித்தா அவங்க பயம் உங்களை விட்டு போவாது. சாத்தான் ஆவியாக இருக்கிறான். உங்கள் கையால் ஆவியை ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமேன். நமக்கு தெரியும், யுத்தத்தில் சவுல் தோற்றதுக்கு அவன் ஆண்டவரை விட்டது தான். பலர் சொல்லுவாங்க, சவுல் கீழ்ப்படியாமல் போயிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டார். நான் கேட்குறேன், யார் தாங்க உருப்படியாக கீழ்ப்படிகிறவங்க? நம்ம கீழ்ப்படிகிறவங்களா? நான் கீழ்ப்படுகிறோன்னா எத்தனையோ நாட்களில் நம் கீழ்ப்படியாமலாம் போயிருந்துருக்கிறோம். எப்படி தான்ப்பா பொழைச்சேன்? என் ஆண்டவர் காலில் விழுந்தேன், என்னை கீழ்ப்படியில் உள்ள பிள்ளையாமல் மாற்றினார், என் பிரச்சனையெல்லாம் மாற்றினார், என்னை வாழ வச்சு சாட்சியாக நிறுத்திருக்கிறார். சவுல் should have returned to God. ஆண்டவர் கையில் போகும்போது நீ ஏன் இது பண்ண அது பண்ணன்னு சத்தியமாக கேட்காத ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தேவன் உண்டு என்றால் நம்ம தேவன் மட்டும்தான். மீதி பேர்லாம் பெரிய லெக்சர் கொடுப்பாங்க. இது ஏன் பண்ண, அது ஏன் பண்ண, அது ஏன் பண்ண. ஏங்க நான் பண்ணிட்டேங்க, சாரிங்க, நான் கூட திரும்பி பழச கலருவாங்க. ஆண்டவர் மட்டும்தான், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் எங்கே? ஆண்டவரே, அவர்கள் போய்விட்டார்கள், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாது. போ போ, நான் அர்த்தம் தப்பிச்சிக்க, போய் வாழு, போய் சாப்பிடு, போய் விளையாடு, போய் படி, போய் வாழ்க்கையில் முன்னேறு. உன் பாவத்தை நான் கருதவில்லை, உன் பாவத்தை நான் பெரிதாக எடுக்கவில்லை, உன் பழையதை நினைக்கவில்லை, இதோ உனக்கு புதிய வாழ்க்கை தருகிறேன், புறப்பட்டு போ என்று சொல்லியிருப்பார் இந்த சவுலை பார்த்து. நீயும் 40 வருஷம் தான் ஆள போற, அடுத்து வரப்போற என் மகன் தாவீதும் 40 வருஷம் தான் ஆள போகிறான், அடுத்து வரப்போற சாலமோன் 40 வருஷம் தான் ஆள போகிறான். உனக்கு 40 வருஷம் ரூல் முடிய போகுது, உன்னை பத்திரமா ரிட்டையர் பண்ணி அனுப்புறேன்னு அனுப்பியிருப்பார். ஹல்லேலூயா. இவரே ப்ரீமெச்சூர் டெத், இம்மெச்சூர் டெத் என்று சொல்லலாம். முதிர்ச்சி அடைவதற்கு முன்பதாக தன் பலத்திலே அவன் மரித்து போனான். ஆமென். அவனுக்கு உதவி செய்த அவனுடைய பிள்ளைகளும் மரித்து போனாங்க. பாருங்க, கெட்ட ஆளுக்கு துணைக்கு போகிற நல்லவங்களுக்கு எல்லாருக்கும் அதே அடி தான் விழும். நாம் புரிந்து கொள்ளணும் whom we are following. இந்த லீடர் கெட்ட லீடர். யோனத்தானுக்கு தெரியும், டாடி யுத்தத்துக்கு போக தேவையில்லை டாடி. பெலிஸ்தியர்னாலே பெலிஸ்தியர்களோட சண்டை போடக்கூடிய ஸ்பெஷல் அபிஷேகம் என் நண்பனுக்கு இருக்கிறது தாவீதுக்கு. அவன் இல்லாமல் நம்ம போக வேண்டாம், நான் போய் பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலை. சொன்னாலும் அவர் கேட்குறதா இல்லை.
சொல்லியிருக்கலாமே, பெலிஸ்தியர்கள் கையில் இது வரைக்கும் யுத்தத்தில் முதல் சண்டையில் ஜோனத்தான் போய் ஜெயிச்சானே தான். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கலை. யார் தான் வந்து ஜெயிச்சது? தாவீது தான். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? தட் இஸ் அனாயிண்டிங், அபிஷேகம். அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகத்தின் நுகம் முறியும் என்று வசனம் சொல்கிறது. சவுல் யுத்தத்துக்கு போகிறார். The battle became fierce. 3ஆம் வசனம் சொல்கிறது யுத்தம் பலத்தது. ஆமென். ஒரு மனிதனுக்கு விரோதமாக பலத்தது. சாத்தான் சாதாரணமானவன் அல்ல, ஒவ்வொருத்தரையும் கொல்ல பார்ப்பான். இயேசு ஒரு விசை அவர் படகிலிருந்து இறங்கி வரும்போது அந்த கெதரனை நாட்டிலே 6000 பிசாசுகள் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். யோசிச்சு பார்க்குறோம், ஒருத்த மேலே 6000 பிசாசு. ஒரு பிசாசு பிடிச்சாலே அவன் செத்து போடுன்னு தோணுது. 6000 பிசாசு. அவனை வாழ விடலை, சாக விடலை. சாத்தானை பற்றி பைபிள் சொல்கிறது, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். சாத்தான் ஒரு திருடன். அவன் வாழ விட மாட்டான், சாவ விட மாட்டான், அவன் எதுவுமே தர மாட்டான். நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் எடுப்பான், எடுக்கிறதுக்கு முன்னாடி காட்டுவான். சாத்தானுடைய பணம், சாத்தானுடைய பொருள், சாத்தானுடைய பதவி வெறும் பார்வைக்காக மட்டுமே. அதிலே போகிறவர்கள் அதை பெறுவதிலே அவர்கள் அழிகிறார்கள். கர்த்தர் எதையும் பெருசாக நமக்கு காட்டுறதில்ல. சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண். The archers hit him. அந்த சவுலை அந்த வில் வீரர்கள் அட்டாக் பண்ணிட்டாங்க. கூட சப்போர்ட் பண்ணுற பாடி கார்ட்ஸை காணும். ஆர்ம் பேரர் சவுலுக்கு அம்பு எடுத்து கொடுக்குறவன் கூட ப்ரொடெக்ட் பண்ணல, அவனும் அங்கே இருக்கிறான். ஆனால் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டது? சவுல். ஆனால் உயிர் போல. சவுல் நினைக்கிறார், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் நான் மரிப்பதற்கு நான் எம்மாத்திரம், அதனால் நீ என்னை கொன்று விடு என்று அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான். அந்த வில்லை அந்த அம்பை தூக்கி கொண்டு போகிறோன்னு சொல்லுகிறான். அவன் முடியாது என்று சொல்ல தன் பட்டயத்தை நட்டு அவன் அதில் விழுந்து செத்து போகிறான். அவன் பிள்ளைகளும் செத்து போகிறார்கள். ஆமேன். தேவஜனமே, ஆண்டவர் கையில் டெய்லி சாரி கேட்குறவங்க எந்த மனுஷன் கையிலையும் சாரி கேட்க விட மாட்டார். ஆண்டவர் கையில் ஹெல்ப் கேட்குறவங்க மனுஷன் கையில் ஹெல்ப் கேட்க விடவே மாட்டார். ஆமாம், ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்கன்னு கூட அவன் ப்ரே பண்ணல. ஆண்டவர் கையில் ப்ரேயரே பண்ணல. ஹீ ப்ளீட் வித் ஹிஸ் ஆர்ம் பேரர். தன்னோட பாதுகாப்பு படையில் இருக்கிறவனிடத்தில் கெஞ்சுகிறான், என்னை தயவு செய்து கொன்றுவிடு. என்ன பண்ணு? ஹீ ப்ளீடட். இங்கிலீஷ் வசனம் ப்ளீடட் என்று சொல்கிறது, தமிழ் வசனத்தில் அதில் காணோம். ஆமேன். ஹீ ப்ளீடட், கெஞ்சிரான், ஐயோ டே ஆயுததாரி என்ன பண்ணுடு, கொன்னுடுறா டே, நீ நல்லா இருப்படா. See, let us not waste our time. நம்ம இன்னொருத்தர் ஆசிர்வதிக்கனால அவங்க நல்லா இருப்பாங்க, நம்மளை கொன்றுவாங்க, இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் பேசுகிற வார்த்தை பலிக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கணும்னா பேசுகிறவர் கையில் தான் பேசணும், கேட்குறவர் கையில் தான் பேசணும். அவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. பெலிஸ்தியர்களுக்கு தெரிஞ்சிச்சு, இஸ்ரவேலில் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, தாவீதே ஓடிட்டான், இவன் மட்டும் தான் சண்டைக்கு வரான், நம்ம ஏன் மக்கள் கூட சண்டை போடணும், சவுலை கொண்டான இடம் சண்டை நின்று விடும் என்று அவனை கொல்லும்படி முயற்சி எடுக்கிறார்கள். they want the royal crown. சவுல் தலையின் மேலே உள்ள கிரீடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் சாத்தான் வந்து கிரீடத்தை எடுக்க பார்ப்பான். ஆண்டவர் நம்மளெல்லாம் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி வச்சுருக்காரு. சவுல் எப்படி ஒரு ராஜா, அது மாதிரி நம்மளும் ராஜா. அல்லேலூயா. ஆமாம், 6000 வருஷமாக இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களை, பரிசுத்தவான்களை எல்லாரையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய கிருபையை இந்த தலைகளிலே கொடுத்திருக்கிறார். இதை எடுக்கிறது சாத்தானுடைய வேலை. சூசைடல் ஸ்பிரிட். ஆமேன். ஆமாம், அவனுக்குள்ள சூசைடல் ஸ்பிரிட் வந்துருச்சு. அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் உயிர் போகவில்லை. நான் இனி வாழ மாட்டேன், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என் மேலே கை வைக்கக்கூடாது, நீ என்னை கொண்டுடுன்னு அவன் சொல்கிறான். ஆமேன். ஆமாம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கவர்டைஸ். கோழைத்தனத்தின் உச்சக்கட்டம் தான் சூசைட் என்று தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். கர்த்தருக்கு அது அனுமதி இல்லை. இட் cannot be glorified as an heroic action. அவன் ஒரு ஹீரோவாக பண்ணது போல பண்ண முடியாது. அவன் வீழ்ச்சி அவன் பிள்ளைகளின் வீழ்ச்சி. தேவஜனமே, நாளைக்கு உலகத்தில் வீழக்கூடாது என்பதற்காக இன்றைக்கே நம் தலைவர் கால்களில் நாம் விழுந்து விடலாம். ஹல்லேலூயா. ஆமாம், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கலாம். யாரோ ஒருத்தன் கொண்டு போய் அந்த ஆடை பலி போகிறதுக்கு நம்ம உயிரோடவே பலியா அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கலாம். ஆமேன். அதுதான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது. சவுலுடைய பிள்ளைகள், சவுலுடைய மற்றவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் சவுல்
உயிரோடு இருக்க போகிறதில்லை. ஆமேன். சவுல் மரித்தான். ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7ஆம் வசனத்துக்கு பிறகு சவுல் மரித்த பிறகு முழு இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போக வேண்டும். லீடர் மரித்த பிறகு தேர் வாஸ் பேனிக். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு பயம், எல்லாரும் அலறடித்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆமேன். மார்க் 14:27 வசனத்தில் இயேசு இப்படி தான் சொன்னார், மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று. ஆமேன். சாத்தான் நினச்சான் மெய்ப்பனை வெட்டிட்டு ஆடுகள் சிதறடிக்கும். நம்ம மெய்ப்பன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு வரைக்கும் உயிராக இருக்கார். அவன் வெட்ட முடியாது, இனிமேல் அவர் தான் வெட்டுவார். அவருடைய வாயின் பட்டயத்தால், அவருடைய வாயின் பட்டயம், அவருடைய வார்த்தையின் பட்டயத்தால் வெட்டுவார். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மெய்ப்பன் வெட்டப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். அவர் எங்கும் இருக்கிறார். ஹி இஸ் ஆம்னிபொட்டன்ட். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், சர்வ வியாபி. சவுலுடைய பாவம், கடினமான இருதயம், முரட்டாட்டம் அவனை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தையும் அழித்தது. ஹி லிவ்ட் அன் என்டேஞ்சர்டு லைஃப். வாழ்க்கையில் ஒரு ரொம்ப கொடிதான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். ஆமேன். இந்த பெலிஸ்தர்களுடைய யுத்தம் இவ்வளவு பெரிதாக இருந்தது ஏனென்றால் யோர்தானுக்கு இக்கரையே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நமக்கு தெரியும், யோர்தானுடைய ஈஸ்டர்ன் சைடு அண்ட் வெஸ்டர்ன் சைடு, கிழக்கு பக்கம் உள்ள யோர்தானுக்கு அந்த பக்கம் உள்ளவர்கள் ரூபன், பிறகு ரூபன், காத், மனாசையின் பாதி எல்லாரையும் எடுத்துகிட்டு இன்னான பக்கமே வந்துட்டான். இவ்வளவு நிலைகள் நடந்தது. இதற்கு பின்பதாக மிக முக்கியமாக இருந்தது கர்த்தருக்கும் சவுலுக்கும் இல்லாத ஒரு உறவு. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அவசியம். சவுலுடைய மரணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் தீர்ந்து விடும் என்று நினைக்க முடியாது. உலகத்தில் அநேக மக்கள் யோசிப்பாங்க, செத்துட்டா ஆகிடும், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். செத்துட்டா தாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். செத்தவனுக்கும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். மனிதன் பூமியிலே வாழும்போது மனம் திரும்ப வேண்டும், தன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, பாவத்தை மூடி வைக்கக்கூடாது. அறிக்கை இட்டு எல்லா டிவார்மிங் பண்ணிடணும். கெட்ட பொருளெல்லாம் வாமிட் பண்ணி வெளியே எடுத்து துப்பிடணும். அப்போ தான் வயிறு கரெக்டாக இருக்கும். நாம் நித்தியம் போக வேண்டும் என்றால் பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும். நான் செத்துறான், நான் பாவங்களை அறிக்கை பண்ணாமல் சாகக்கூடாது. பாவங்களை அறிக்கை எடுக்கிறவனும் இரக்கம் பெறுவான், அவைகளை விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். சிலர் சொல்லுவாங்க, நான் செத்துருவேன், செத்தா எல்லாம் முடிஞ்சிடும். நோ 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 நோ. செத்தா உன் கதையும் முடியாது, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கதையும் முடியாது. இட்ஸ் ட்ராஜிக். ஆமேன். இட் வில் பிகம் டிஸ்கிரேஸ். உங்கள் பேருக்கு அவமரியாதை உண்டாக்கும். இன்றைக்கு சரியான நாள். ஆண்டவர் காலில் என்ன பண்ணலாம்? விழுந்துடலாம். இந்த நாசியில் சுவாசம் இருக்கும் வரைக்கும் நம் பேசுகிற வார்த்தை பரலோகத்துக்கு போய் சேரும். நாசியில் சுவாசம் போய்விட்ட பிறகு நம் பேசுகிற வார்த்தை பரலோகம் போகவில்லை என்று ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறான். அவனால் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணவே முடியல. ஆபிரகாம் கையில் தான் பேசுகிறான். ஆபிரகாம் கையில் பேசினா பிரயோஜனம் இல்லை. ஏன்? நரகத்திலிருந்து கூப்பிடுகிற குரல் கர்த்தரிடம் போவதில்லையோ என்கிற பயம் இருக்கிறது. ஆனால் பூமியிலிருந்து கூப்பிடுகிற குரல் கர்த்தரிடம் போகிறது. சவுலுடைய மரணம் புறஜாதி தெய்வங்களுக்கு வெற்றி கொடுக்கத்தக்கதாக அவன் தலைகள் துண்டிக்கப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம், பெலிஸ்தியர்கள் வந்து மரித்த அவனுடைய மகன்கள் சவுலுடைய தலைகளை வெட்டி கொண்டு போய் அவர்களுடைய தேவர்களுடைய கோவிலிலே வச்சுட்டாங்களாம். 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம் என்றால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. மழையில் விழுந்து கிடக்கிறதை கண்டு உரிந்து தலையும் அவன் ஆயுதங்களும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரஸ்தப்படுத்தும் பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். டிஸ்கிரேஸ். அப்போ சவுலே எங்கே வந்ததா அர்த்தம்? தாகோன் கோவில். அந்த கோயில் முன்னாடி, அந்த கடவுள் முன்னாடி, அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்தது போல. They used the head, the death of Saul, to glorify pagan gods, to mock the living God. ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எல்லா தீர்க்கதரிசிகளை போன்று தீர்க்கதரிசனம் உரைத்தவன், இஸ்ரவேலில் உள்ள எல்லாரும் உன்னை அல்லவா தேடுகிறார்கள் என்ற தீர்க்கதரிசி வாயிலிருந்து முன்மொழிந்தவன், தைல குப்பி அவன் தலையில் ஊற்றும் போது அபிஷேகம் பெற்றவன், எல்லா இஸ்ரவேலர்களும் அவன் தோலுக்கு கீழே தான் வந்த இந்த மகா பெரிய ஜாம்பவான் தன்னம்பிக்கையில் சென்று தன் தலையை இழந்தான். தேவஜனமே, தன்னம்பிக்கை, முரட்டாட்டம் இவைகள் வேலை செய்யாது. தேவ நம்பிக்கை தான் நம்மை காப்பாற்றும். ஆமேன்.
then the help of others. யாபேஸ் கீலேயாதின் மக்கள் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்கிறது, யாபேஸ் கீலேயாதின் மக்கள் பெலிஸ்தர்கள் சவுலுக்கு தெரிந்ததை அறிந்து இரவோடு இரவாக போய் அவனுடைய உடல்களை கிளைம் பண்ணி தூக்கிட்டு வராங்க. பத்திரமா போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, பராக்கிரமசாலிகள் போய் சவுலுடைய சரீரங்களையும் அவனுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களையும் தூக்கி கொண்டு வந்து அதை என்ன பண்ணாங்க, புதைச்சிட்டு எலும்புகளை எடுத்து என்ன பண்ணாங்க, எரித்து விட்டார்கள். ஆமென். buried their bones. அந்த சரீரத்தை என்ன பண்ணாங்க, புதைத்து விட்டார்கள். பிறகு 7 நாள் உபவாசம் பண்ணுகிறார்கள். அம்மோனியர்கள் கையிலிருந்து யாபேஸ் கீலேயாத் மக்களை இந்த சவுல் தான் காப்பாற்றியிருப்பார். அந்த நன்றி கடனை திரும்ப செய்கிறார்கள். All the valiant men arose. பராக்கிரமசாலிகள் எழுந்தார்கள். இந்த பராக்கிரமசாலிகள் சவுலுடைய மரண செய்தி கேள்விப்பட்ட பிறகு எழுந்தார்கள். சவுல் உயிரோடு இருக்கும்போது பராக்கிரமசாலிகளால் எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய லீடர்ஷிப்பில் அவர் சொல்கிறது தான், இன்னொருத்தர் சொல்வது நடக்காது. அப்படி நடந்தது. இந்த சவுல் மரிப்பதற்கு என்ன காரணம் இருக்கும் என்பதை இந்த வரலாற்று ஆசிரியனை எழுதுகிறார். 13ஆம் 14ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால், பிகாஸ் ஆஃப் இஸ் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் இல்லாததினால்தான். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடின நிமித்தமும் செத்து போனான். அந்த டெத் சென்டென்ஸை எழுதிருச்சு. ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போகவில்லை என்றால் நமக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் எல்லா வார்த்தைகளும் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. ஆமேன். 5000 வருஷமாக, இந்த 6000 வருஷமாக யார் யாரோ இந்த வார்த்தையை பேசின்னு தான் இருக்காங்க. இன்னும் 6000 வருஷம் பூமி இருந்தாலும் இந்த வார்த்தைகள் பேசக்கொள்ளப்பட்டு தான் இருக்கும் என்றால் இந்த வார்த்தைக்கு தான் செவி சாய்க்க வேண்டும். இதிலிருந்து வருகிற வார்த்தைகள் வீணானவைகளே. என் சுய நினைவில் நான் சாய்வதை விட என் தேவனுடைய நினைவில் நான் சாய்வது எனக்கு நன்றாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தேடாமல் தன் வார்த்தை அவனுக்கு உதவி செய்யவில்லை என்ற போது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் போய் அவள் வார்த்தையும் கேட்டான். அதனால் அதற்காக அவர் அவனை கொன்று என்று முடிச்சிட்டாரு இந்த எழுத்தாளர். யார் கொண்டுட்டாராம்? கர்த்தர். அவன் ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். Now the kingdom turned to the son of Jesse. தேவஜனமே, தாவீது ராஜா ஆவதற்கு முன்பதாக சவுல் தான் ராஜா. அவங்க ஃபேமிலிக்கு ராயல் ஃபேமிலின்னு பேர். என்ன பேருங்க? அப்போ சவுல் ராஜாவாக இருக்கும்போது அவங்க அண்ணனுங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தார். தாவீதோட அண்ணனுங்களுக்கு. அந்த அண்ணனுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பார்சல் எடுத்துன்னு வந்த சாப்பாட்டுக்காரன் தான் தாவீது. சும்மா அப்படி திங்க் பண்ணி பாருங்க. என்னக்காரன்? சாப்பாட்டுக்காரன். சின்ன பையன். சவுல் ராஜா எவ்வளோ பெருசு, சின்ன பையன். ஆடு மேய்க்கிறவன். தெரியாது, ஆனா ஊனா தெரியாது. ஆனால் ஒரு கல் எடுத்து லக்கில் அடிச்சிட்டான். சவுல் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பார். கத்தி தூக்க தெரியாது அவனுக்கு. ஏன் கத்தி அவனால் தூக்க முடியலங்க? அப்படி தான் எடுத்துப்பாரு. என்னோட ட்ரெஸ், என்னோட ஹெல்மெட்டே அவனுக்கு பார்த்தல. சின்ன பையன், சுட்டி பையன் இல்லை, அவ்வளோ சின்ன லிட்டில் பாய், ஃபன்னி பாய் சொல்லியிருக்கலாம். என்னோட ஹெல்மெட் கூட போட முடியல. எப்படி லக்கா கல்லை தூக்கி அடித்தான்? யார் வந்துட்டான்? கோலியாத்து வந்துட்டான். பையன் ஒரு நல்ல ஸ்கில்லு, தந்திரம் அப்படிலாம் நினைக்கலாம். சவுலு சவுலு சவுல், இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு. ஹல்லேலூயா. ஆக தகுதிகள் தகுதிகள் திறமைகள் தாளந்துகளை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது. The failure of the leadership of Saul, number 1 was his selfishness. ஆமென். எனக்கு தான் பேர்னா அது எனக்கு தான். கர்த்தர் கூட கிடையாது, சாமுவேலுக்கு கூட கிடையாது. ஒரே வருஷம் அவன் ராஜாவான முதல் வருஷமே சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்திட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி கூட செலுத்த. he want to grab on all the positions. எல்லா உயரிய பதவி எனக்கு தான். நம்பர் 2, கர்த்தர் சொல்லாத யுத்தத்துக்கு போனான். நம்பர் 3, அவுட் ஆஃப் ஆம்பிஷன், அவனுக்கு அடாததெல்லாம் எனக்கு என்று தான் வளர எத்தனை பேர்னாலும் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தான்.
ஆழமான கசப்பு, சீக்கிங் ப்ரைஸ். யார் வந்தாலும் என்னை புகழுங்க, என்னை புகழ்ந்தால் எனக்கு பிடிக்கும், என் பேர் பெற வேண்டும். I want admiration. Amen. I want greater position. I should be the head and I doesn't want to be the tail. ஆண்டவருடைய வார்த்தையில் எது எனக்கு எடுபடுமோ அதுதான் நான் செய்வேன், எது என்னை கரெக்ட் பண்ணுமோ அதை நான் செய்ய மாட்டேன். அதனால் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆமேன். எனக்கு விரோதமாக யாருன்னா பேசினார்கள் என்றால் அவர்கள் என் முன்னில் நிற்க முடியாது. என்னை காட்டிலும் ஒருவன் பெரியவனானால் அவன் தான் என் எதிரி. ஆமேன். நான் தப்பே பண்ண மாட்டேன், என் பையன் கூட தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணவர்களெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும், என்னுடைய பதவி முக்கியம் என்றெல்லாம் இவர் யோசித்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், அவன் கர்த்தரை தேடவில்லை, அவ்வளோதான். இந்த குணங்கள்லாம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரோம். இந்த குணத்தில் அப்படியே போனோம்னா ஒரு நாள் அந்த குணத்தால் தோல்வியை பெறுறோம். ஏன்னா இந்த கேரக்டர்லாம் தோல்வி தான் தரும். பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், லாஸ்ட்டில் எதில் முடியும்? தோல்வியில் முடியும். அவன் கர்த்தரை தேடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் இப்போ கூட இதை காலையில் மெடிடேட் பண்ணும்போது ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகையில் போகும்போது கூட அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வழியில் ஹெல்ப் இல்லைன்னு. அப்போ கூட ஆண்டவர் காலில் விழுந்திருக்கலாம். பெலிஸ்தர்கள் தங்களை நெருங்கிட்டாங்கன்னும் போது கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் தாவீது அரசன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மையப்படுத்துவேன். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, சவுலுடைய ட்ராஜடி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நிற்குது. நமக்கு விரோதமாக கூட சாத்தான் தன் மக்களை அனுப்புகிறான். இவனை அழித்து விடு, இவன் பிள்ளைகளை அழித்து விடு, இவன் குடும்பத்தை அழித்து விடு, இவன் பேரை அழித்து விடு, இவன் ஆத்துமாவை அழித்து விடு என்று. திரும்பவும் நம்ம சவுலை போல நம்முடைய ஓன் உணர்ச்சிகளை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பாதத்தில் விழுந்தால் பெலிஸ்தியர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், கர்த்தர் மேற்கொள்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தர் பாதத்தில் சரணடைவோம். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சவுல் கர்த்தர் பாதத்தில் விழுந்திருந்தால் அந்த வில் வீரர்கள் அடிக்கிற அந்த வில்லு கூட, அந்த அம்பு கூட அவர் மீது படாமல் கர்த்தர் காப்பாற்றிருப்பார். தேவஜனமே, லெட்ஸ் கம் இன் டு தி செக்யூரிட்டி ஆஃப் காட். லெட்ஸ் கெட் அஷூரன்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் காலில் விழுறேன். அப்போ நாங்கள் உங்கள் காலில் உள்ள அஷூரன்ஸில் விழுகிறோம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். வாங்க தேவஜனமே, கசப்பு வேண்டாம், பொறாமை வேண்டாம், வெறுப்புகள் வேண்டாம். முழுமையாக, மகிமையாக, நன்மையாக, மகிழ்ச்சியாக கர்த்தரை அரவணைத்துக் கொள்வோம். இந்த சம்பவம், இந்த கதை, இந்த உண்மையான கதை இன்றைக்கு நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. You need to desire God, you need to desire your soul. உன் தேவனை நீ நேசிக்க வேண்டும், உன் தேவனை நீ வாஞ்சிக்க வேண்டும், உன் ஆத்துமாவை வாஞ்சிக்க வேண்டும். உன் ஆத்துமா பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். மகனே, இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போய்விடும். ஆனால் உன் விலையேற பெற்ற ஆத்துமாவை நீ வாஞ்சித்தால் இன்றைக்கு கர்த்தர் பாதத்தில் விழுவாய். You should become the man of God's own heart. Don't become a man of your own heart. உன் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லவில்லை. அவர் மனதுக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை வசனம் இங்கே சொல்கிறது. Do not be self-reliant. Do not be anxious. உன்னை நீயே நம்பி எவ்வளவு நாள் வாழப் போகிறாய்? நீ நிம்மதி இல்லாமல் ஏற்கனவே இருக்கிறாய். Do not be anxious. எல்லாத்துக்குமே டென்ஷனாய் பரபரப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Don't be glory seeking. எனக்கு பேர் வேணும், எனக்கு பேர் வேண்டும் என்று என்கிற அவசியம் வேண்டாம். Be more humble. இன்னும் தாழ்மையாக இரு என் மகனே. Be courageous. உண்மையான தைரியத்தோடு செயல்படு. Be God fearing. தேவனுக்கு பயந்தவனாய் இரு. Be a man of God's own heart. தேவனுடைய இருதயத்தின் ஏற்றவனாய் இரு. Be ready to do his will. எப்பொழுதும் நான் நினைத்தை செய்வேன் என்று ஓடுகிற நாம், அவர் நினைத்தை செய்வேன், அவர் நினைத்ததை செய்வேன் என்கிற வாஞ்சையோடு ஓட எப்பொழுது ஓட போகிறோம்? He will guide us. அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். He will make our hands skillful. இந்த உதவாமல் இருக்கிற இந்த கரத்தை ஒரு ஆசீர்வாதமான கரங்களாய் அவரால் மாற்ற முடியும். Today Jesus is standing here as a good shepherd. நல்ல மேய்ப்பனாய் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மையும் நல்ல மேய்ப்பர்களாய் மாற்றுவார். அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிறார். தேவஜனமே, அவர் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அவர் என்ன வேலை வாங்கியிருந்தார்னா நான் நின்று இருக்க மாட்டேன். அவர் எனக்கு வேலை செய்கிறார் என் ராஜா. அவர் ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழியம் செய்திருக்கிறார். தாவீதிலும் பெரியவர், இஸ்ரவேலிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தானியேலும் பெரியவர், இந்த முழு உலகத்திலும் மனிதகுலத்தை காப்பாற்ற வந்த மாபெரும் ரட்சகர் இயேசு மகாபிரபுனுடைய பாதத்தில் விழுவோம். If we are faithful,
அவருக்கு நாம் உண்மையாக இருப்போம் என்றால் நம் வாழ்க்கை அன்ஷேக்கபிள், நம்ம யாராலும் அசைக்க முடியாது. யூ கேன் ஹேவ் கான்ஃபிடன்ஸ். உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் தம் கிருபையை திரும்பவும் தருகிறார். Are you ready to cooperate and operate? அவரோடு கூட இணைந்து செயல்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? Is this verse convicting us today? இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம பேசி திருந்துப்பா, மாத்திக்கப்பா என்று சொல்லுகிறது என்றால் இது சரியான நேரம். நம் உள்ளத்தையும் நம் மனதையும் இறக்கி அவர் பாதத்தில் சரணடைவோம். இது ஞானமான செயல். இட் இஸ் a privilege. இது ஒரு வாய்ப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். இந்த உடல் கர்த்தர் நமக்கு தானமாக கொடுத்தது. இந்த குடும்பம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தது. நம் பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தது. இவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்கிற கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு சாதாரண மனிதன் தான் நான். என் தேவன் பெரியவர். Let's start to do his service by surrendering. He is the leader of leaders, King of kings, Lord of lords. நம்ம கண்ணை மூடி ப்ரே பண்ணலாம். ஜீசஸ் இங்கே இருக்கிறார், நம்ம கூட இருக்கார். அன்னைக்கு சவுலை காப்பாற்ற கண்டிப்பாக இயேசு வந்திருப்பார். கொஞ்ச நாளுக்கு முன்பதாக யுத்தத்திலே தாவீது அதென்ன சொன்னார்? கோலியாத்தே, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே வருகிறேன் என்று அந்த பெலிஸ்தியர்களை காட்டிலும் கொடிதான பெலிஸ்திய படையோடு முழு படையோடு யுத்தத்துக்கு சென்றானே. இன்றைக்கு சவுல் அம்பு எய்கிறவர்கள் கையிலே மரித்தானே. ஏன்? அன்றைய யுத்தத்தில் கர்த்தர் தாவீதுடனே, இந்த யுத்தத்தில் கர்த்தர் இல்லை சவுலுடனே. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மேக் ஷுவர் தட் காட் இஸ் வித் யூ. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா போதும், நம் யுத்தங்கள் ஜெயமாய் மாறும். சரணடைவோம், கர்த்தர் பாதத்தில் விழுவோம். இன்று நம்ம கர்த்தர் எடுத்து நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். சவுலை தேவன் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டு இவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தான். ஆனாலும் சவுல் அதை கர்த்தரை தேடாத நிமித்தம் அதை எழுத போனான். இன்றைக்கு நம்ம ஒருவேளை நாம் கூட தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தந்திருந்தோம், நம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடாதனால் ஒருவேளை நாம் எழுந்து போகிறோமா? இல்லாம ஒருவேளை நாம் கர்த்தரை விலகி போகுவதனால் இந்த பாடுகள் நெருக்கங்கள் நமக்கு வருகிறதா? இன்று நம்மளை உயிர்த்தாரா? இந்த அப்பா சவுல் இன்னைக்கு எத்தனை விதமான தவறுகள் என்று நம்ம பார்த்தோம், எத்தனை விதமான காரியங்கள். அதுல எதில் ஒன்று நாம் அதில் அகப்பட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளே உயிர்த்து ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம சரணடைஞ்சிடப்பா. சவுல் எழுந்தது போல நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகத்தை நான் எழுந்து போகக்கூடாதப்பா. சவுல் இருந்தது போல நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நான் எழுந்து போகக்கூடாதப்பா. சவுல் இருந்தது போல உங்களுடைய கிருபையை நாங்கள் எழுந்து போகக்கூடாதப்பா. எங்களை தாழ்த்துக்கிறப்பா. உமக்கு பிரியமானது எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களை நாங்கள் தாங்க அர்ப்பணிக்கிறப்பா. எங்களோட ஆவியாத்மா சரித்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் ஒரு சேர்த்தாத்து இந்த பாடலை பாடும்போது நம்மளே உயிர்த்தார இந்த ஆண்டு நம்ம அர்ப்பணிக்கலாமா? என் தெய்வமே
இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா பிதாவே, எங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவான தெரிந்து கொண்ட தேவனப்பா, இன்று நாங்கள் 1 நாளாக 10 அதிகாரத்தை படிக்க செய்து கிருபைக்கு தயவுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டும் எங்களோடு நீ பேசி நீ ஆசீர்வதித்த கூட இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசுங்க, வழிநடத்த பலப்படுத்துங்க. இயேசு முடிச்ச நல்ல பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 10 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தை நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிற நிமித்தம் கேட்கும்படிக்கு தேடித நிமித்தம் செத்து போனான் என்று. இது நம்ம பார்க்குறோம். சவுல் எத்தனை விதமான தவறுகள் செய்தான். அதில் பெரிதான தவறுகள், அவன் கர்த்தரை விட்டு விலகி போனான். கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை அவன் நாடி போனதால் அவனுக்கு இத்தனை ஒரு பெரிய ஆபத்து நடந்தது. அவன் தற்கொலை செய்து அவன் மடிந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அவலமான நிலை. இஸ்ரவேலின் ராஜா இந்த மாதிரி இறந்து போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடாமல் தனக்கு இஷ்டமான வழியில், தனக்கு பிரியமான வழியில் கடைசி வரைக்கும் பெருமையிலும் பாவத்திலும் பொறாமையிலும் தனக்கு பேருண்டாக்கணும் அநேக விதமான பாவங்களாலும் செய்து ஆண்டவர் விட்டு விலகி போனான். இன்று கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்மளை தகுதியில்லாத நம்மளை அழைத்திருக்கிறார். தகுதியில்லாத நம்மளுக்கு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளோட பொறாமை நிமித்தம் அதை எழுந்து போகிறோமா? நம்மளோட கசப்பு நிமித்தம் அந்த அபிஷேகத்தில் எழுந்து போகிறோமா? இல்லை ஒருவேளை நாம் கர்த்தரை விட்டு இன்னும் ஏதோ விலகி, நம்ம ஜெப நேரத்தில் குறைவு, வேத வாசலுக்கு குறைவு, இன்னும் ஆண்டரை விட்டு விலகி போகிறதால தான் நம்மளுக்கு அநேக பாடுகள், வாழ்க்கையில் அநேக பாடுகள் நெருக்கல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அது ஏதோ நினச்சிருக்கலாம், இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்மளை உயிர்த்தார இல்லைம்மா. ஒருவேளை எனக்கு வரப்போகிற பாடுகள், நெருக்கங்கள், ஒருவேளை நான் செய்த பாவத்து நிமித்தமோ, இல்லை ஒருவேளை நான் கத்தரிட்டு நான் செய்த துரோகத்து நிமித்தமோ, இல்லை ஒருவேளை கத்தரிட்டு விலகுது நிமித்தமோ இது வருகுதா இந்த உயிர் தாராய்ந்து முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு கண்களை கத்துறாங்க. அப்பா என்னென்ன உயிர் தாராயிரப்பா, ப்ளீஸ்ப்பா. உமக்கு விரோதமான பாவங்கள் ஏதாவது விளைக்கிறீங்கப்பா. எங்களை நீ அழைச்சது உண்மைப்பா, எங்களை நீ தெரிந்து கொண்டது உண்மைப்பா. ஆனாலும் ஏதோப்பா இன்னும் நான் உலகத்தின் வழியில ஓடிக்கொண்டிருக்கிறப்பா. எங்களுக்குள்ள காணக்கூடிய எரிச்சல்களை காணப்படுதுப்பா. இன்னும் ஒரு சில பேர் நாங்கள் மன்னிக்காம இருக்கிறோம்ப்பா. இதோ ஏதோ நம்ம அறிமுகமான பாவங்கள் வேண்டாம் செய்தாலும் செய்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா எங்களை மன்னிச்சிருக்கப்பான்னு கேட்கலாமா? அன்னைக்கு சவுல் இந்த ஜெபத்தை கேட்டிருந்தா கண்டிப்பா கர்த்தர் அந்த போர்ல வீட்டுல செஞ்சிருப்பார். சவுல் இந்த ஜெபத்தை செஞ்சிருந்தா கர்த்தர் வானத்திலிருந்து தேவ தூதர் அனுப்பி கூட காப்பாற்றுப்பா. அந்த ஜெபத்தை செய்யல. இன்னைக்கு சவுல் எழுத கிருபை நம்ம ஒன்று இழக்க நம்ம வேண்டாம். ப்ளீஸ் ஊச்சப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் என்னை விளக்குங்கப்பா. சாரிப்பா, நீங்க சொல்லி சொல்லி திரும்ப அதை விடாம இருக்கிறத சொல்லிட்டு நம்மள இருதயத்தை ஊற்றி கர்த்தரை நம்ம செபிக்கலாமா? தன் பாவங்களை மறுக்கிற வாழ விட மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு இறக்க பெறுவான். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம்ப்பா, நான் செய்த அப்பா தவறு நிமித்தம் தான் எனக்கு இந்த பாடுகளாப்பா, நான் செய்த மீறுதல் நிமித்தம் இந்த நெருக்கங்களாப்பா, நான் செய்த ஆண்டவர் விளைவு நிமித்தம் இந்த பாடுகள்னா ஒரு விஷயம் தாழ்த்துக்கிறப்பா. என்னை மன்னிச்சு அணைத்துக் கொள்ளுங்கப்பா. எனக்கு இந்த பாடுகள் வேணான்னு சொல்லிட்டு ஆண்டவர்னு கேட்பலாமா? இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். பின்வாங்கி போனேன், உம்மை மறுதளித்தேன், பின்வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேன்.
என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எங்கள் அன்பின் தகப்பனப்பா, நாங்கள் அறிக்கை செய்துட்டப்பா, எங்க பாவத்தை நீ மன்னிச்சுட்டு நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. எங்களுக்கு குற்றங்களை நீங்க மன்னிக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. இனிமேல் நாங்கள் துன்பத்தில் இருக்க அவசியம் இல்லப்பா. இனிமேல் நாங்களுக்கு கவலையில் இருக்கிற அவசியம் இல்லப்பா. நீர் எங்களை பாவத்தில் மன்னிக்கிற விசுவாசிக்கிறப்பா. உன்னை கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை எங்கள் மேலே ஊற்றுகிறீங்க விசுவாசிக்கிறப்பா. உன்னை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை எங்கள் மேலே தெளிக்கிறீங்களே நன்றியப்பா. எங்களை சுற்றி இருக்கிற பாவங்கள், எங்களை சுற்றி இருக்கிற கசப்புகள், விரோதங்கள், வைராகங்களை இயேசு நாமத்தை எடுத்து நாங்கள் போடுகிறப்பா. நாங்கள் நீர் பெற்ற ஆண்டு நீர் கொடுத்த தரிசனத்தை நான் எழுந்து பார்க்க பாத்திர நல்ல தகப்பனே. நீர் கொடுத்த எங்கள் தரிசனத்தை எங்களுக்கு தகப்பனே நாங்கள் நிறைவேற்றி முடிப்போம் தகப்பனே. எப்போது தாவீது ஆண்டவர் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றனா காணப்பட்டோனப்பா, நாங்கள் இருதயத்துக்கு ஏற்றனா காணப்படுவோம் தகப்பனே. நாங்கள் சவுலை போல அல்ல தகப்பனே, தாவீதை போல உமக்காக எழும்பி ஒரு ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபிப்போம் தகப்பனே. ஒரு கூட்ட ஜனத்தை உமக்காக நான் ஸ்தாபிப்பாப்பா. உமக்காக நான் எழும்புவோம் தகப்பனப்பா. வந்த ஒவ்வொருக்கும் ஆண்டவரை இன்றிலிருந்து ஒரு விடுதலைப்பா, எல்லாத்திலும் விடுதலை கொடுத்து ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை எங்களை தந்தபடி நன்றி செலுத்துகிறான். நன்றி செலுத்துகிறாப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனப்பா. ஆண்டவரே இந்த காலை வேலையிலப்பா எங்களோட பழைய வாழ்க்கையை எடுத்துப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து நன்றி விசுவாசிக்கிறப்பா. யாரா ஜெபித்தார்லப்பா, இன்று போகும்போது அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு புதிய அபிஷேகம், புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு கிருபை நீர் கொடுத்து எங்களுக்கு வழிநடத்துக்கிறக்கா நன்றி செலுத்துகிறப்பா. எங்களோடு நீர் கூட இருங்க, நீர் ஆசீர்வாதம் வழிநடத்த பலப்படுத்துங்க. ஏசு முன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 43:8-9 ஆண்டவர் நீங்க சொல்கிறார், மகளே மகனே, நீ முந்தினங்களை நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு கிருபை, புதிய ஒரு வாழ்க்கையை நம்மளை தந்து நம்மளை புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் நம்மளை வழிநடத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம் 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 ஷாலோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.